ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வடகொரியா தென்கொரியா இடையே எப்போதும் பரபரப்பான சூழல் காணப்படும் நிலையில் வடகொரியாவில் இருந்து பல தடைகளை தாண்டி ஒரு குடும்பம் 10 ஆண்டுகளாக திட்டமிட்டு 2 மணி நேரத்தில் தப்பித்து சென்றிருக்கிறார்கள். கிம் இல் ஹியோக் மற்றும் கிம் இ ஹியோக் சகோதரர்களின் குடும்பத்தினர் வடகொரியாவில் இருந்து படகு மூலம் தப்பித்து செல்ல முடிவெடுத்தனர். இந்த திட்டத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பே கிம் சகோதரர்களின் தந்தை தொடங்கிய நிலையில் அவர் தப்பித்துச் செல்வதற்கு முன்பே இறந்துவிட்டார். கிம் இல் ஹியோக் மீன்பிடிக்க கற்றுக்கொண்டு தனக்கென ஒரு படகை வாங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் உள்ளூர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவர்களோடு நட்பாக பழகி வந்துள்ளார். 2023ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி இரவு புயல் வீசியதால் அன்று குடும்பத்தினர் 9 பேரும் கப்பலில் தப்பித்துச் செல்ல தயாராகினர். காரணம், இரவில் ஆள் நடமாட்டம் குறைவு. அதே நேரம் புயல் நேரத்தில் ரேடாரில் இருந்து சிக்காமல் தப்பிக்க முடியும். கிம் இல் ஹியோக்கின் மனைவி 5 மாத கர்ப்பிணியாக இருந்தார். மேலும் சிறுவர்களை சாக்குப்பையில் கட்டி மறைத்தபடி படகில் ஏற்றியிருக்கிறார்கள். யாரும் சப்தம் போடக்கூடாது என்றும் முன்பே கூறி வைத்தனர். கிம் சகோதரர்களின் தந்தையின் அஸ்தியையும் அவர்கள் எடுத்துச் சென்றனர். இரவு காவலர்களுக்கு அவர்கள் லஞ்சம் கொடுத்துவிட்டு புறப்பட்டனர். ஏற்கனவே திட்டமிட்ட வழியில் மீனவர்களைப் போல படகில் சென்று அந்த குடும்பம் தென்கொரியாவிற்குள் நுழைந்து தப்பித்தது. ஆனால் அந்த நிமிடங்கள் மிகவும் திகிலாகவும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எனவும் அந்த குடும்பத்தினர் தெரிவித்தனர். இளைய சகோதரரான கிம் இ ஹியோக் தப்பித்துச் சென்ற 1.5 வருடங்களிலேயே விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். தற்போது மூத்த சகோதரர் கிம் இல் ஹியோக் தென்கொரியாவில் சமையல்காரராக பயிற்சி பெற்று வருகிறார். வடகொரியாவில் இருந்து புயல் நேரத்தில் குடும்பத்தோடு தப்பித்து வந்தது குறித்து கிம் இல் ஹியோக் அண்மையில் செய்தியாளர்களிடம் பகிர்ந்துள்ளது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.